Hi all. Last video நம்ம வந்து direct proportion try these example sumsலாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல exercise 13.1 sums வந்து exercise sums வந்து பார்க்க போறோம். Exercise 13.1 first sum. Following are the car parking charges near a railway station up to 4 hours rupees 60, 8 hours rupees 100, 12 hours rupees 140, 24 hours rupees 180. Check if the parking charges are in direct proportion to the parking time. இப்போ இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ஒரு பார்க்கிங் லாட்ல இருந்து 4 ஹவர்ஸுக்கு என்ன பார்க்கிங் சார்ஜஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கிங் சார்ஜஸும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கா பார்க்கிங் டைம்ன்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படின்னு நம்ம சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். சொல்யூஷன் பார்க்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பார்க்கிங் டைம் ஒய்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு வேல்யூ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். x1 y1 ஓகே 60/4 15, x2 y2 100/8 25/2, x3/y3 140 divided by 12 35/3, x4/y4 180 divided by 24 15/2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது. இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருந்தால் எல்லாமே ஈக்குவலாக 15 வந்ததுன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ எல்லாமே அன்ஈக்குவலாக வருது. அப்போ வந்து பார்க்கிங் சார்ஜஸ் நாட் இன் ப்ரொபோர்ஷன் டு டைம். பார்க்கிங் சார்ஜஸும் பார்க்கிங் டைமும் ப்ரொபோர்ஷனில் இல்லை. ஓகேவா? சம் நம்பர் 2. A mixture of paint is prepared by mixing 1 part of red pigments with 8 parts of base. In the following table, find the parts of base that need to be added. Parts of red pigment 1 parts of base 8. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் போடணும்னா எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் பேஸ் வேணும், அது மாதிரி ஸோ 7க்கு எவ்வளவு, 12க்கு எவ்வளோ, 20க்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கு. வெரி சிம்பிள். இப்போ 1 பார்ட் ஆஃப் ரெட் பிக்மெண்ட்ஸுக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் பேஸ் வந்து மிக்ஸ் பண்ணணும்னு மிக்சர் போட்டிருக்காங்க. அப்போ டைரக்டாகவே நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதான். 1 பார்ட்டுக்கு 8னா 4 பார்ட்ஸுக்கு 4 × 8 32. 7 பார்ட்ஸ் ஆஃப் ரெட்டுக்கு வந்து 7 × 8 56. 12 parts of red pigment 12 × 8 96. 20 parts 20 × 8 160. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இதான் ஆன்சர். Question number 3. In question 2, if 1 part of red pigment requires 75 ml of base, how much red pigment should we mix with 1800 ml of base? Solution. If the amount of base increases, red pigment also has to be increased. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து பெயிண்டோட மொத்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் கலக்க வேண்டிய ரெட் பிக்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கு. அப்போ அதை நம்ம வந்து ஆன்சர் சொல்யூஷனில் நம்ம மென்ஷன் பண்ணணும். therefore இட் இஸ் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இதை வந்து நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதை எப்படின்னு நம்ம டேப்லெட் காலம் போட்டு கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ நம்ம வந்து டேப்லெட் காலம் போட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், பார்ட்ஸ் ஆஃப் பேஸ் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து x1 வந்து தெரியும், x1 = 1, y1 = 75. x2 தெரியாது, y2 வந்து 1800. ஸோ x1/y1 = x2/y2. இதுதான் ஃபார்முலா. நம்ம வந்து வேல்யூஸ் வந்து இதில் அப்ளை பண்ணலாம். 1/75 is equal to x2/1800. இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1800 = 75 x2. ஸோ x2 நமக்கு தெரியணும். ஸோ x2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம்.
ஸோ x2 equal to 1800 divided by 75. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ரெட் பிக்மெண்ட்ஸ் போடணும்னு தெரியும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 360 by 15. இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 24. ஸோ 24 ml பேஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 24 ml. Fourth sum. A machine in a soft drink factory fills 840 bottles in 6 hours. How many bottles will it fill in 5 hours? இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸில் வந்து 840 பாட்டில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் ஃபேக்ட்ரியில். இப்போ 5 ஹவர்ஸில் எவ்வளோ பாட்டில்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், இப்போ வந்து டைம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் ஃபில்லிங்கும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து 6 ஹவர்ஸில் 840 பாட்டில்ஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னா இப்போ 5 ஹவர்ஸில் கண்டிப்பாக லெஸ் பாட்டில்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம டேப்லெட் காலம் போட்டு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் டு ஃபில் வந்து இன் ஹவர்ஸ் வந்து ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். x1 by y1 equal to x2 by y2. ஸோ 840 by 6 equal to x2 தெரியாது, எவ்வளோ பாட்டில்ஸ் நமக்கு தெரியாது. x2 by 5. ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 6x2 5 into 840. ஸோ x2 equal to 5 into 840 divided by 6. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 700. ஆன்சர் இஸ் 700 பாட்டில்ஸ். 5 ஹவர்ஸில் 700 பாட்டில்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். Thanks for watching.